ஆளாளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தா என்னதான் பண்றது. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பொன்னகை தன்னில் உயர்ந்த புன்னகை பூவென முகத்தை பூத்திடச் செய்யும் புதுமலர் தி கோல்டன் பியூட்டி ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவங்களால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவர் பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. கடகட 4 வார்த்தை பேசினாங்க, அப்படி போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும் பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதை நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றே தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள். யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன். சின்ன வயசுலேயே முடிய இழந்துட்டு யங் பால்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே நிப்பாட்டினா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகிறான்?
அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்கள வந்து இப்படிதான்ன்றது திணிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும். அதில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாள் ஊர்புதிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட். தேங்க்யூ ப்ரோ. கேபிவி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபிவி ராஜா பிரதர். ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் co-actors வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்கள் 2 பேருக்கூடையும் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் போடல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்டாக, அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாருமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம். ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பறந்தாது ஒரு என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார், பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில்ல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். 2 ஹீரோயின் பேசிட்டு உற்சாகத்துல பாதி கதையை சொல்லிட்டீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், ரொம்ப முக்கியமானவங்களை பேச கூப்பிட போறோம். பொழுதுபோக்க எங்கள் ரசிப்பு, பொற்காசை இறைத்த உங்கள் சிரிப்பு, இடுப்பிலும் மடிப்பிலும் இதயத்தை ரசிக்க வைக்க இளைஞர்களின் இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பிரியங்கா நாயர் அவர்களுக்கு பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்னை பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம்.
the thanks goes to director sir. Because 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கு அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது. 2 நாள் ஷூட் போனோம் பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தியேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் இங்கு வந்தாலும் பேசினாலும் மேடை கலகலக்கும். டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பியிருக்கோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணன் கிடச்சிச்சா? என் ஜாதிக்காரி படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளன்னா. முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் துருணாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வருது. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம்ம நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்.
அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. அப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு கால் விழுந்தது அவங்களுக்கு. நீங்க டயலாக் இதெல்லாம் பேசணுன்றதுனால எங்களை பேச வச்சீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1000 ஆண்கள் அழகான கவிதை எழுத சொன்ன காதோறும் பேசிய ஜிமிக்கி கம்மல், பட்டுத் தென்றல் தொட்டு சென்ற அழகான பாதங்களில் ஒட்டுச் சிறகாய் நடனமாடி உலகம் முழுவதும் ஒழித்த ஒரு பாடல். ஜிமிக்கி கம்மல் குரலுக்கு ஒத்த சொந்தக்காரர். சொட்ட சொட்ட நனைது படத்தில் இளமை ததமும் இசையமைத்த இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில். ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 தான் எனக்கு நவீதோட பழக்கம், நிஷாந்த் மூலமாக. ஸோ அப்போலேருந்தே இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கெரியர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பருந்தாக ஒரு சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க வந்து என்னை அழைக்க வச்சு ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டோரி. இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஹி இஸ் வெரி கூல். அது எந்த இதுலையும் மாற்றமே இல்லை. இட்ஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து இந்த படத்தில் ஒரு கல்யாண சாங் இருக்குது, இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு. ஸோ அந்த டைமில் நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலுகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நீசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அண்ட் ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். ஐ கெஸ் ரைட் ஃப்ரம் தேட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஹி வாஸ் சேயிங் தட் இல்லை ப்ரோ எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும், ஐ எம் இன்ட்ரடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் ஐ கெப்ட் தட் வேர்ட் ஃபார் யூ ப்ரோ. ஸோ அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வி ஹேவ் கான் ஃபார் அ லவ் சாங். ஸோ இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங், யூ கிவ் மீ அ பெட்டர் ஆப்ஷன். இப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும், ஹி மைட் பி திங்க் சம்திங் பெட்டர். அதனால ஐ ஆம் சப்போஸ் டு டூ சம்திங் எல்ஸ். செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அனுப்பிச்சோம் லவ் சாங்கு. அகெயின் ஹி காட் இம்ப்ரெஸ் அண்ட் மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதில் இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி இட் வில் பி சம்திங் ரியலி சூத்திங் யுவர் இயர்ஸ். அது வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு யூடியூப்பில் கிடைச்சிடும் அந்த சாங், அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity.
and this will be my something which I have achieved after long very time. Thank you very much, Guru. நாள் ஆச்சு இன்னைக்கு அந்த ஜிம்கி கமல் பாட்டு கேட்டு கொஞ்சம் லைன் பாடுறீங்களா? ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா. And definitely ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்ணாங்க. இந்த crew, each and everybody in the team are so supporting. ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அந்த வேவ் லெங்த் அப்படியே கிடச்சிருக்க மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தேட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியரில் ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் I was so happy to work this project. Once again, I am thanking Naveen for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടിയോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കൊടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ജെല്ലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പെൺകട്ടോട് പോയി എന്റെ പെന്റെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് തീത്തേ. இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போது இப்ப பாருங்க. சரி நீங்க பாட இவரு ஹம் பண்ணா எங்கெல்லாம் போட. சரி. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടിയോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കളിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ജലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ജിമിക്കി കമ്മൽ എന്റെ പെൺകട്ടോട് പോയി എന്റെ പെണ്ണെ ബ്രാണ്ടി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ച് തീത്തേ. பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்களா? அச்சோ ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டம் இருக்கலாம்ல. பிரியங்கா தான். சார் ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அது ஒரு 2 லைன் மட்டும் பாருங்க. இது வந்து படத்தோட டீம்ல இருந்து கேட்குற ரிக்வெஸ்ட். ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடுறேன். ஓர கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சினி சக்கரையா தேனு செவ்வாழ சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேனை தேங்காக்கு பறையா 5-6 வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமாடுதே இதுதான் அதுவா ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான் மனசுக்குள் நீ செய்யும் காதல் தந்திரமா என் மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ரொம்ப சின்சியரா இன்னொரு விஷயம் சொல்றேன். நவீன் ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஹீ இஸ் லைக் own brother to me. Thank you so much. Thank you ரஞ்சித் குனி சார். இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணணுங்கிறது சார், இன்னும் நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. Thank you so much.